Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 28th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிகரிக்கும் சர்வதேச வாய்ப்புகள் மதுரை கருத்தரங்கில் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ். குலசை இஸ்ரோ தளத்திலிருந்து இன்று ஏவப்படுகிறது ராக்கெட், மீனவர்களுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ஏவுதளத்திலிருந்து ரோஹிணி ராக்கெட் புதன்கிழமை ஏவப்பட்டுள்ளதால் மணப்பாடு முதல் பெரிய தாளை வரையிலான கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். த நெக்ஸ்ட் நியூஸ். பழங்குடியினருக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஏரியாவில் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினருக்கான பிரதமரின் பெருந்திட்டத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு ரூபாய் 24,000 கோடி ஒதுக்கீடு. த நெக்ஸ்ட் நியூஸ். மத்திய அரசின் திட்டங்களால் தமிழக துறைமுகங்கள் வளர்ச்சி, மத்திய அமைச்சர் சர்வானந்த சோனாவால் தெரிவிச்சிருக்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன். சென்னை குவாஷாட்டி இடையே முதல் சரக்கு ரயில் சேவை தொடக்கம். சென்னை கொருக்கப்பேட்டையிலிருந்து குவாஷாட்டி ஆஜாரா செல்லும் சரக்கு விரைவு ரயிலின் முதல் சேவையை சென்னை கோட்ட மேலாளர் பி. விஸ்வநாத் ஈரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் சென்னையில் புறப்பட்டு விஜயவாடா கொல்கத்தா வழியாக குவாஷாட்டி வரையிலான சுமார் 2,500 தொலைவை சுமார் 72 மணி நேரத்தில் கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. த நெக்ஸ்ட் நியூஸ். ரூபாய் 7,300 கோடியில் 20 புதிய துணை மின் நிலையங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். த நெக்ஸ்ட் நியூஸ். ககன்யான் விண்வெளிக்கு செல்லும் 4 இந்தியர்களின் பெயர்களை அறிவித்தார் பிரதமர். மனிதர்களை விண்ணிற்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 இந்திய விண்வெளி வீரர்களின் பெயர்களை பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இத்திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாபத், அஜித் கிருஷ்ணன் மற்றும் விங் கமாண்டர் சுபான்ஸ்ரீ சுக்லா ஆகியோரின் பெயர்களை பிரதமர் மோடி அறிவித்தார். ஸோ இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் கிருஷ்ணன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2035 சொந்த விண்வெளி மையம் அப்படிங்கிற இலக்கையும் பிரதமர் அறிவிச்சிருக்கிறாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே விண்வெளிக்கு மனிதனை அனுப்பியுள்ள நிலையில் இந்த சாதனையை எட்ட இந்தியா தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ரயில் விபத்தை தடுக்க உதவிய முதிய தம்பதிக்கு ரூபாய் 5 லட்சம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. இந்திய மகளிர் அணி 2ஆம் இடம். துருக்கியில் நடைபெற்ற மகளிருக்கான கால்பந்து போட்டியில் இந்திய அணி 2ஆம் இடம் பிடித்தது. நெக்ஸ்ட் நியூஸ். T20 கிரிக்கெட்டில் அதிக வேக சதம், நமீபியாவின் ஈட்டன் புதிய சாதனை. நெக்ஸ்ட் நியூஸ். அடுத்த வாரத்தில் காசா ஒப்பந்தம், பைடன் நம்பிக்கை. நெக்ஸ்ட் ஒன். உக்ரைனுக்கு படையனுப்பும் திட்டமில்லை என்று நேட்டோ தெரிவித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவுடன் சண்டையிடுவதற்காக தாங்கள் உறுப்பு நாடுகளின் படையினரை அனுப்பும் திட்டமில்லை என்று நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பார்க் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு நேட்டோ அமைப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு உதவிகளை செய்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு ரஷ்ய ஆதரவுடன் அங்கு கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு போரை தொடங்கியதிலிருந்தே உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை செய்து வருகிறோம். அந்த உதவி உக்ரைன் மீது ரஷ்யா முழுமையாக படையெடுத்ததற்கு பிறகு பல மடங்கு அதிகரித்துள்ளது என்று தெரிவிச்சிருக்கிறாரு.
த நெக்ஸ்ட் நியூஸ், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.